லாஸ்ட் 2 நாளாக பரபரப்பாக தமிழில் பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறார். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ரொம்ப பெருசாக. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து? இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர், தமிழ்நாட்டு தலைவராக இருந்தாப்புல, அவர் தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிய பிறகே, தலைமையை விட்டு நீக்கிய பிறகே வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு இதை அறிவிக்க போறாரு. ஜூன் 4ஆம் தேதி வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அறிவிக்க போறாங்கன்ட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு பிஜேபியில் ஒரு சில பேர் இருக்காங்களா, அவங்க இணையதளத்தில் பேசிட்டு இருக்காங்க. அது ஊடகங்கள்லையும் பெரிய விவாதமா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் கட்சி தொடங்கினா எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு எல்லா பத்திரிகையாளரும் சொல்ற விஷயமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8% ஓட்டு வாங்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு 4% ஒரு 8% வரைக்கும் வாக்குகள் வாங்கலாம் அப்படின்ட்டு சீமான் கட்சி மாதிரி ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை ஏன் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதிமுக கூட மோதல், அதுவும் குறிப்பா எடப்பாடியோட நடந்த மோதல் தான். எடப்பாடி வந்து ஒரு தற்கொலை தலைவர் அப்படின்ட்டு அண்ணாமலை பேசியிருப்பாரு. அந்த பக்கமும் அண்ணாமலை வந்து ஒரு லேகியம் வைக்கிற மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு அதிமுக தரப்புல இருந்து அவங்க அடிச்சதுனால, அந்த காரணத்தினால அங்க ஒரு பிணக்கு ஏற்பட்டுச்சு. 2024 தேர்தலில் பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு தனியா நின்று கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகள், ஏன்னா பாமகவா இருக்கட்டும் மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து அவங்க வந்து ஒரு 11% வந்து பிஜேபிக்கான ஒரு வாக்கு வங்கியை காமிச்சிருந்தாரு அண்ணாமலை அப்பதான் வந்து 2 கட்சிகளை ஒரு கட்சி வந்து காணாம போயிடும் அப்படின்னாரு. ஆனா கால சூழல் வந்து மறுபடியும் அந்த அதிமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துச்சு. என்ன காரணம்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. பிஜேபி என்ன நினைச்சுன்னா, விஜய் அவர்களை ஒரு எதிர்கொள்ளணும்னா அதிமுக கூட்டணி போறதுதான் பெட்டர் அப்படின்னு கேட்டாங்க. அதிமுக கூட்டணி போனா எடப்பாடி சில டிமாண்ட்லாம் வச்சாரு. அதுல ஒரு டிமாண்ட் வந்து அண்ணாமலை அவர்களை கட்சியை விட்டு நீக்கணும், தலைமை பதவியிலிருந்து நீக்கணும். அதன் பிறகுதான் நயினா நாகேந்திரனை மாத்தினாங்க. இந்த நயினா நாகேந்திரன் மாத்திய பிறகு அதிமுக தலைமையில கூட்டணின்னு ஒரு பக்கமும், அதே போல பிஜேபி என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு 2026 சந்திச்சாங்க. அது மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை தான் சந்திச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த ஒரு காரணத்தினால அண்ணாமலை ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தார்ல, அதிமுக வேணாங்க திமுக வேணாங்க, தனியா பிஜேபிக்கான ஒரு வாக்கு வங்கியை காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார்ல, அது உடஞ்சு போச்சு. சரி, இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஒரு வேளை வராரு அப்படின்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் 4 வருஷம் இருக்குது கரெக்டா? ஸோ அவரோட ஓட்டு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கும், யாருக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும்? அவருடைய வாக்கு வங்கி அப்படின்னா அது எது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய சமூக வாக்கு வங்கியா, அல்லது வந்து ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து சில பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்களா, அந்த வாக்கு வங்கியா, அல்லது பிஜேபியோட இந்துத்துவ வாக்கு வங்கியா அப்படின்னா, அவருக்கு இந்துத்துவ முத்திரைங்கிறத வந்து கன்ஃபார்ம் இருக்கு. அவர் வந்து அதை விட்டுட்டு வெளியில வரல. அவர் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி இந்திய அளவில் என்ன அரசியல் பேசிச்சோ அதே அரசியல் தான் பேசினாரு. தமிழ்நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொன்னாரு. இஸ்லாமிய கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு எதிரான சில பேச்சுகளும் பேசினார். அந்த அரசியல் இந்துத்துவ அரசியல் தான், இந்து மக்கள் பெரும்பான்மை, இந்த அரசியல் பிஜேபி எடுக்கக்கூடிய இந்த அரசியல் தான் எடுத்தாரு.